நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 1 யோவான் 2:2. பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேவை. பாவ நிவாரணத்திற்காக இரத்தம் சிந்தி பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இறுதியான பலியாகிவிட்டதால் இனி விலங்குகளின் பலியை நாம் செலுத்த தேவையில்லை. இருப்பினும் மனிதர்கள் தங்கள் சொந்த மனசாட்சியினாலும் மற்றவர்களின் தீர்ப்பினாலும் குற்ற உணர்வையும் கண்டனத்தையும் அடைகிறார்களே அன்றி அன்பு இரட்சகராகிய இயேசுவினால் அல்ல என்பதை ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். மன்னிக்கப்பட்ட உங்கள் பாவங்களை அவர் ஒரு நாளும் நினைத்து பார்ப்பதே இல்லை. எனவே உற்சாக பலிகளை செலுத்தி உங்களை துரத்தும் குற்ற உணர்வை விரட்டுங்கள். மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் தரித்திரங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, மற்ற மனிதர்கள் மூலமாகவும் எங்களுடைய சொந்த நினைவுகளினாலும் அவ்வப்போது எங்களுக்குள் எழும் குற்ற உணர்வை உம்முடைய பெயரை சொல்லி விரட்டி அடிக்க கிருபை தாரும். இந்த நாளின் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.